வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் ரோஹி. சில மனிதர்கள் அவங்களோட வாழ்க்கையில் சில தோல்விகளை பார்த்தாலும் டக்குன்னு அதிலிருந்து மீண்டு வந்துடுவாங்க. ஆனால் சில பேர் ஒரு சின்ன தோல்வியை பார்த்துட்டாலும் விட்டு கொடுத்துருவாங்க. என்னைக்காவது அந்த மாதிரி விட்டு கொடுக்காம அவங்களோட இலக்குகளை நோக்கி போகிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக இது ஏதோ ரகசியமோ இல்லை அதிர்ஷ்டமோ அப்படிலாம் கிடையாது. எல்லாமே மைண்ட் செட் தாங்க. இந்த புக்கில் சொல்லியிருக்க முக்கியமான மைண்ட் செட் பற்றின விஷயங்களை பார்க்கலாம். இதில் ஆத்தர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, உங்களோட எண்ணங்கள் தான் உங்களோட செயல்களை தீர்மானிக்குது, உங்களோட செயல்கள் தான் உங்களோட எதிர்காலத்தை நிர்ணயிக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்போவுமே என்னால் முடியாது, எனக்கு இது வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சான்சஸும் கிடைக்காது. ஏன், நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சியும் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் என்னால் முடியாது அப்படின்ற எண்ணத்தை என்னால் முடியும், என்னால் முயற்சி செய்ய முடியும், இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், சவால்கள் எல்லாமே வாய்ப்புகளாக மாறத் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்னென்னா, எது உங்களை தடுக்குது, அதாவது நமக்குன்னே நம்மளை பற்றி ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கும். எனக்கு இது வராது, எனக்கு இதெல்லாம் என்னால் கற்றுக்க முடியுதுன்னு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் இந்த மாதிரி டைப்பே கிடையாது அப்படிலாம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் எப்படி அதை நம்ம கொண்டு வந்திருப்போம், அந்த விஷயத்தை நம்ம ட்ரைங் கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் எனக்கு இது வராது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணும்போது, நம்ம இதை இவ்வளோ நல்லா பண்ணுவோமா அப்படின்னு நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ நம்மளை பற்றின ஒரு பொய்யான நம்பிக்கைகளை தூக்கி எறியுங்க. எப்போவுமே எனக்கு இது போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காதீங்க. என்னால் கற்றுக்க முடியும், நான் தினமும் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு க்ரோத் மைண்ட் செட்லேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாக், அதாவது நம்ம கூட பேசுகிறது. இந்த உலகத்தில் நம்ம யார் கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். யார் கூட அதிக நேரம் பேசுகிறோம்? நம்ம கூட தான். நம்ம 24 மணி நேரமும் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அமைதியாக இருந்தாலும் நமக்குள்ளே ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, 24 ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இதை பற்றி அதை பற்றி அப்படி. ஸோ நம்ம பேசும்போது நம்மளை பற்றி ரொம்ப நல்லதாக பாசிட்டிவாக சொல்லணும். நம்மளை பற்றி நம்மளே கிரிட்டிசிசம்லாம் க்ரியேட் பண்ணக்கூடாது நம்ம மைண்ட்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக லைஃப்பில் கஷ்டம் வரதான் செய்யும், நாலா பக்கத்தில் இருந்தும் நமக்கு அடிகள் வரதான் செய்யும். ஆனால் அதை நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதை நினச்சிட்டு அது சின்ன கஷ்டம் வந்தால் கூட, ஐயோ எனக்கு தான் இப்படி வருது, எனக்கு தான் இப்படி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கெலாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் தான் கேட்கணும், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உண்மையாலுமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கிளியராக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த கோல்ஸை நோக்கி நீங்கள் போக தொடங்க முடியும், அதுக்கான செயல்களை நீங்கள் செய்ய முடியும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி க்ரோத் மைண்ட் செட், அதாவது தினமும் கற்றுக்கிற ஒரு க்ரோத் மைண்ட் செட்டில் நம்ம இருக்கணும். எனக்கு இது போதும், இது வராது, அது முடியாது அப்படின்ற அந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ என்றைக்குமே கற்றுக்கிறத நிறுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேசஞ்சர், பயணி மட்டும் கிடையாது. நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோலில் எடுத்து கொண்டுட்டு போகிற ஒரு முக்கியமான ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல ப்ராக்டிக்கலான விஷயத்த ஆத்தர் இந்த மாஸ்டர் யோர் மைண்ட் செட்டில் சொல்லியிருப்பார். ஓகே, இதுதான் இந்த புக்கோட அவுட்லைன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு உங்களை பற்றி நீங்களே ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்கல்ல, எனக்கு இது வராது, இதை பற்றி எனக்கு ஒரு விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வராது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக வரைவீங்க, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பொய்யான நம்பிக்கைகள் உங்களை பற்றி உங்களுக்கு இருக்கா? அதை நீங்கள் ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பொய்யான நம்பிக்கை உங்களை பற்றி உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இந்த புக்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 21 லெசன்ஸோ 24 லெசன்ஸோ ஆத்தர் சூப்பராக அந்த பாயிண்ட் சொல்லியிருப்பார். ஸோ அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவும் உங்களுக்கு வேணும்னா
காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.